அன்பர்களே, அமெரிக்க ஈரான் போர் பதற்றங்கள் அதிகரித்தே இருக்கின்றது. குறைந்த பாடில்லை, காய்ச்சல் குறைந்த பாடில்லை, ரொம்ப ஃபீவர் இறங்குதே இல்லை, அப்படி சொல்லலாமா? ஆம். இப்பொழுது நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, புதன்கிழமையை சொல்லியிருந்தோம், அமெரிக்காவின் F-22 ராப்டர் போர் விமானங்கள் இஸ்ராயேலின் அப்டா தளத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த செய்தியை சீனாவின் செய்மதிகள் உறுதிப்படுத்துகின்றது. இந்த செய்தி இன்று வியாழக்கிழமை மாலை செய்தியாக உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இஸ்ரேலின் ஆப்டா தளத்தில் 11 அமெரிக்க F-22 ராப்டர் போர் விமானங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சீனாவின் செயற்கைக்கோள் அம்பலப்படுத்துகின்றது. சீனாவின் வணிக ISR படங்கள் இஸ்ரேலில் அரிதான செய்தியாம். அமெரிக்க F-22 போர் விமானங்கள் நிலைநிறுத்தலை உறுதிப்படுத்துகின்றன. தீவிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு போருக்கு மத்தியில் திருட்டுத்தனமான வான் மேன்மை நிலைப்பாடு மற்றும் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பை வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேலின் தெற்கு நேகவ் பாலைவனத்தில் உள்ள ஆப்டா விமானப்படை தளத்தில் F-22 ராப்டர் ரக தளத்தில் 11 போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் மோதல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு செயல்பாட்டு அரங்கில் அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை வான் மேன்மை கவரேஜை ஆழமாக விரிவுபடுத்தப்படுவதாகவும் இது ஒரு போர்க்கருவியாகவும் பார்க்கப்படுகின்றது. சரி, இதில் என்ன விசேடம் என்று சொன்னால், இது பயன்படுத்தலுக்கு அடிப்படையாக இருக்கும் கண்டம் விட்டு பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை தாங்கக்கூடிய சக்தி, எவ்வளவு அடித்தாலும் தாங்குவான் அந்த மாதிரி. இப்பொழுது 150 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை இடைமறிக்கும் திறன் கொண்ட பேட்ரியாட் அமைப்பு அதிக மதிப்புள்ள தாக்குதல் களங்களை குறிவைக்கும் சாத்தியமான ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை வந்துருப்பாங்களா, ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் ஆளில்லா வான்வழி அமைப்பு திரள்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்றும் பார்க்கலாம். அப்ப இதை பெரிய ஒரு கெட்டிக்காரன் புத்திகாரன் அப்படி சொல்லிக்கலுமா? ஆம், இது பெரும் சக்தி வாய்ந்த ISR போட்டி இப்போது அதிகரித்து வரும் அமெரிக்க ஈரான் தடுப்பு சிக்னல் நிலைமைகளின் கீழ் செயலில் உள்ள அமெரிக்க இஸ்ரேல் செயல்பாட்டு வரிசைப்படுத்தவுடன் நேரடியாக இந்த செய்மதி காட்டி இருக்கின்றது. அதிக மதிப்புள்ள ஸ்டட்-4 விமானங்கள் மற்றும் ஒரு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு கூறுகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணை இருப்பிடத்தை காட்சி ரீதியாக உறுதிப்படுத்துவதன் மூலம் படங்கள் தடுப்பு சிக்னல் மூலோபாய காலவரிசையை சுருக்கி தெஹ்ரான், பெய்ஜிங், வாஷிங்டன் மற்றும் பிராந்திய போர் தீவிரமான தகவல்களை வெளிப்பாட்டின் கீழ் அச்சுறுத்தல் மதிப்பீடுகளை மறுபரிசீலனை செய்வதற்காக காட்டப்படுகின்றது. மிஷார்பிசன் தனது அதிகாரப்பூர்வ வெளியீட்டில் இந்த வரிசைப்படுத்தலை அமெரிக்காவின் முன்னோக்கிய இருப்பில் ஒரு தரமான பாற்றல் என்று விவரிக்கின்றது. இது F-22 இன் திருட்டுத்தனமான ஊடுருவல் திறனை வெளிப்படையாக வலியுறுத்துகிறது. ஓய்வு பெற்ற அமெரிக்க விமானப்படை ஜெனரல் டேவிட் புல்லா இந்த விமானத்தை கண்டறியப்படாமல் எதிரி பாதுகாப்புகளை ஊடுருவக்கூடிய ஒரு படை பெருக்கி என்று வகைப்படுத்துகிறார். ராப்டர்களின் இருப்பு ஒரு உயர்நிலை வான் மேன்மை குடையை உருவாக்குறது. அதாவது இது வெரி ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்றாங்க. அமெரிக்க வரிசைப்படுத்தல்களை விளம்பரப்படுத்துவதன் மூலம் சீனா அதன் கண்காணிப்பு திறன்களை குறிக்கிறது மற்றும் வாஷிங்டனின் செயல்பாட்டு ரகசியத்தை போட்டு கொடுக்கிறதாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த வரிசைப்படுத்தல் நமது எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தி என்று விவரித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வெளிநாட்டு தலையீடுகள் பிராந்தியத்தை மட்டுமே தூண்டிவிடும் என்றும் பிராந்தியத்தின் ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. எல்லாம் பொருளாதார பின்னடைவுக்கான யுத்தம் தானே. இப்பவே அமெரிக்கா பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா காட்டிக்கொள்ள மாட்டான். பேட்ரியாட் பயன்பாடு பல அடுக்கு பாதுகாப்பு உத்திகளை குறிக்கிறது. விமான இருப்பை, அதாவது ஸ்கேனிங் படங்கள் விமான இருப்பை மட்டுமல்ல பாலிஸ்டிக் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்களிலிருந்து அதிக மதிப்புள்ள திருட்டுத்தரமான போர் தளங்களை பாதுகாக்கும் அடுக்கு வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு மையமாகுமா. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முழுதாக எடுத்துக்கொள்றான்.
உதாரணம், ஆளில்லா விமானங்களிலிருந்து உயர் மதிப்புள்ள திருட்டுத்தனமான போர் கலங்களை பாதுகாக்கும் அடுக்கு வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்றாங்க. அமெரிக்க சக்தி திட்டம் வரையறுக்கப்பட்டது. குறிப்பாக சீனாவுடனான ஒரே நேரத்தில் மூலோபாய போட்டியின் கீழ் இந்தோ பசிபிக் தாக்கங்களுடன் உலகளாவிய பல ஒதுக்கீட்டு சிக்கலின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கு போர் சூழலாக மாறுகிறது. இதன் மூலம் மாறுகிறது. திறந்த மூல கண்காணிப்பு தரவு கூட்டுத்தளமான லாங்லி யூஸில் உள்ள முதலாவது போர் விமான பிரிவில் இருந்து 12 விமானங்கள் அமெரிக்காவை விட்டு புறப்பட்டு இங்கிலாந்தில் உள்ள ஹீத்தை அடைந்தன. மேலும் எரிபொருள் கசிவு காரணமாக 1 ரிட்டர்ன் போன பிற்பாடு 11 செயல்பாட்டு விமானங்கள் ஓப்டாவுக்கு தரையிறக்கப்பட்டுள்ளது. இது பயன்படுத்தலுக்கு அடிப்படையாக இருக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் விமான தளவாட சிக்கல் தன்மையை விளக்கப்படுத்துகிறது. அத்தகைய அட்லாண்டிக் மறுசீரமைப்புக்கு வான்வழி எரிபொருள் நிரப்புதல், ஒருங்கிணைப்பு, டேங்கர் திட்டமிடல், பராமரிப்பு நிலை மற்றும் பாதுகாப்பான ராஜதந்திர பிளைட் ஒருங்கிணைப்பு தேவை. பயன்படுத்தல் குறியீடாக இல்லை, ஆனால் விமான நேரம் மற்றும் தயார் நிலை ஒதுக்கீட்டில் அளவிடக்கூடிய தளவாட செலவுடன் ஒரு நிலையான முன்னோக்கிய பாதுகாப்பு இருப்பை காட்டுகிறது F-22. ஈராக்கில் உள்ள ஈலாட்டில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் வடக்கே உள்ள கோப்டாவின் புவியியல் தனிமைப்படுத்தல், விரிவான சூழ்ச்சி, வான்வழி மற்றும் அடர்த்தியான மக்கள் தொகை மையங்களிலிருந்து ஒப்பீட்டளவில் இதை பார்க்கலாம். அதாவது ஈராக்கில் இருக்கின்ற ஈலாட் பேஸ், ஈராக்ல அந்த பேஸ்ல இருந்து 60 கிலோமீட்டர் தான் ஓப்டா இருக்கான்னு சொன்னாங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா ஈரானுக்குள்ள இதை நகர்த்தலாம், அதைத்தான் சொல்ல வராங்க. இணை வெளிப்பாட்டை குறைக்கிறது. இந்த நேரத்தில் சாத்தியமான ஈரானி அல்லது பிராக்சி இணைந்து அச்சுறுத்தல் திசையன்களை நோக்கியும் பார்க்கலாம்னு சொல்லுகிறது. வரலாற்று ரீதியாக இஸ்ரேலிய விமானப்படை பயிற்சி மற்றும் பன்னாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஓப்டாவின் உட்கட்டமைப்பு மேம்பட்ட தளங்களை நடத்த அனுமதிக்கிறது. இருப்பினும் அமெரிக்காவின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த 5ஆம் தலைமுறை விமான ஜெனரேஷன் விமானம் மேன்மை விமானங்களை அடிப்படையாக கொண்டது. கூட்டு செயல்பாட்டு ஒருங்கிணைப்பில் ஒரு தரமான அதிகரிப்பை காட்டுகிறது. 11 விமானங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் அமெரிக்கா பல நாளாந்த போர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு படை பொதியை உருவாக்கி இருக்கின்றது. இது நீடித்த வான் மேன்மை ரோந்துகள், தற்காப்பு எதிர் வான் பயணங்கள் மற்றும் ஈரானிய சீரமைக்கப்பட்ட முக்கிய இலக்குகளின் செயல்பாட்டு வரம்பிற்குள் எதிரி வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அடக்குவதை சாத்தியமாக்குகிறது. அதாவது முற்றுமுழுதாக ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆழமான கலந்து பார்க்கலாம். அதுதான் குறிப்பு. அது என்னன்னு சொன்னால், இப்ப சீனாவிலிருந்து நிறைய லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் இறக்கிருக்காங்கல்ல, அந்த வெப்பன்ஸுகள், அந்த ஆயுதங்களை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டு களவாணி. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் நேரடி தீ பயிற்சிகளை உள்ளடக்கிய ஒரே நேரத்தில் ஈரானிய அச்சுறுத்தலுக்காக கொடுக்கும். நேற்று நாம சொல்றோம் இல்லை, ஜலசந்தியில மோதல், பந்தர் அப்பாஸ்குள்ள போடுறது, அதற்கு அமெரிக்காவின் எந்த சக்தி வந்தாலும் தாங்கக்கூடிய, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான், அந்த மாதிரி தாங்கக்கூடிய கலன்களை ஈரான் நிறுத்தி இருக்கின்றது. அவைகளை உடைப்பதற்கான வானிலிருந்து எதிரிகளின் தாக்குதல்களை பேஸ் பண்ணக்கூடியதான் இந்த விமானம். 600 கடல் மைல்களுக்கு மேல் அதன் போர் ஆரம்பம், கடல்சார் செக் பாயிண்ட்கள் மற்றும் நில அடிப்படையிலான மூலோபாய வசதிகள் உட்பட மத்திய கிழக்கு செயல்பாட்டு வரைபடத்தின் கணிசமான பகுதிகளை கவரேஜுக்கு உட்படுத்துகிறது. இதன் மூலம் பல நாடுகளில் நிரந்தர தளம் இல்லாமல் தடுப்பு ஆழத்தை விரிவுபடுத்துகிறது. இஸ்ரேலில் நிலைநிறுத்தப்படும் போது விமானம் இஸ்ரேலிய ஃபிஃப்த் ஜெனரேஷன் முறை F-351 செயல்பாடுகளுடன் இயங்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துகிறது. ஓப்டாவில் உள்ள ராப்டர்கள் ஒரு தடுப்பு குடை மற்றும் ஒரு மறைந்திருக்கும் தாக்குதலில் செயல்படுத்தி இரண்டையும் பிரதிபலிக்கின்றது. ஓப்டாவை ஒட்டியுள்ள MIM 104 பேட்ரியாட் பேட்டரியுடன் ஒத்துப்போகும் கூறுகளை குறிக்கும் செயற்கைக்கோள் படங்கள் F-22 பயன்பாடு அடுக்குப்படை பாதுகாப்பு கோட்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு பிரத்யேக மேற்பரப்புக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் இது பாதுகாக்கப்படுகிறது.
150 கிலோமீட்டர் வரை தூரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை இடைமறித்து தாங்கக்கூடிய பெட்ரியாட் அமைப்பு அதிக மதிப்பு கலங்களை குறிவைக்கும் சாத்தியமான ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஆளில்லா வான்வெளி அமைப்பு தேடல்களுக்கு எதிராக மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாக F-22 பார்க்கிறாங்க. ஸ்டட் 4 விமானங்களுக்கு அருகில் அத்தகைய அமைப்பை நிலைநிறுத்துவது, இஸ்ரேலில் முன்னோக்கி உள்ள தளம் அமைப்பது, ஈரானின் நேரடி ஏவுகணை மற்றும் ரோன் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது நிரூபிக்கப்படுகிறதா. பேட்டியாட் கூறு பல பாதுகாப்பு உத்தியை குறிக்கிறது. அயன் டோம் மற்றும் டேவிட் ஸ்லிங் அமைப்புகள் உட்பட அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஓப்டா அருகே பெட்ரியாட்களை நிலைநிறுத்துவதன் மூலம் அமெரிக்க திட்டமிடுபவர்கள் தாக்குதல் விமான சொத்துக்கள் மற்றும் தற்காப்பு ஏவுகணை இடைமறிப்பான்கள் பரஸ்பர வலுவூட்டலில் செயல்படும் ஒரு கடினமான முனையை உருவாக்குகிறார்கள். தரை எச்சரிக்கை காலங்களில் பாதிப்பை பார்க்கலாம். அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் ஃபுல்லாக ஒரு மோதக்கூடிய அளவுக்கு, தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த F-22 பார்க்குறாங்க. நாம் ஏற்கனவே செய்தியை கொடுத்திருக்கிறோம். இந்த செய்தி மீண்டும் இப்பொழுது அதாவது ஒரு அலர்ட் செய்தியாக பார்க்கலாம். அமெரிக்காவின் ஒரு அலர்ட் செய்தியாக ஈரானுக்கு கொடுக்கப்படுற மெசேஜ் என்று பார்க்கலாம், மிலிட்டரி மெசேஜ் என்று பார்க்கலாம். மீண்டும் இதுதான் இன்றைய செய்தியாக இருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.